தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்திலிருந்து ஓர் பாடல். திரு அம்மானை தலைப்பில் இருக்கின்ற பாடல். ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து, தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய், வானோர் அறியா வள்ளியமக்கு தந்தருளும், தேனார் மலர்கொன்றை சேவகனார் சீர்வொளி சேரானா அறிவாய், அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா கூறுதும் கான் அம்மானாய். இது பாடல். திரு அம்மானை. அம்மானை என்பது பெண்கள் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு. அவர்கள் குழுவாக கூடி விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு. பல பெண்கள் ஒன்றாக ஒரு குழு அமைத்து அவர்கள் ஆடும் விளையாட்டு. அப்படி அவர்கள் விளையாடுகின்ற பொழுது சிவபெருமானின் பெருமைகளை பாடி விளையாடுகிறார்கள். சிவபெருமானின் பெருமைகளை பாடி பெண்கள் விளையாடுவதாக மாணிக்கவாசகர் இந்த பாடலை அமைத்திருக்கிறார். அவர்கள் பாடுகிறார்கள், இப்படி பாடுகிறார்கள். ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து. சிவபெருமான் அடியார்களிடத்தே ஊனாய் உயிராய் உணர்வாய் கலந்து இருக்கின்றார். தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் அவர்கள் உள்ளத்திலே இனிமையோடு இருக்கின்றார். சிவபுராணம் சொல்லுமல்லவா, கரந்தவாள் கண்ணலொடு நெய் கலர்ந்தார் போலே சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று. அப்படி தேனாய் அமுதமுமாய் கரும்பின் கட்டியுமாய் இறைவன் இனிமையோடு அடியார்கள் நெஞ்சிலே இருக்கிறார். வானோர் அறியா வழி எமக்கு தந்து அருளும். வானோர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், முக்திக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பிறப்பு அறுத்தல் அது ஒரு சிறப்பு. இறைவனுடைய அருள் பிறப்பு அறுத்தல். திருவடி பேரு இறைவனுடைய அருள். வீடு பேரு இறைவனுடைய அருள். திருவடி ஞானம், சிவஞானம், பரஞானம் இறைவனுடைய அருள். அனைத்து அருளினையும் சிவபெருமான் மாணிக்கவாசகத்திற்கு அருளி இருக்கிறார். திருவடி தீட்சை பெற்றிருக்கிறார். வானோர் பெறாதவையெல்லாம் மாணிக்கவாசகர் பெற்றிருக்கிறார். வானோர் அறியா வழி, முக்திக்கான வழி, பிறப்பறுத்தலுக்கான வழி, திருவடி தீட்சைக்கான வழி, பரஞானம், சிவஞானம் அனைத்தையும், மறைகள் நன்னெறிகள் அனைத்தையும் மாணிக்கவாசகர் பெற்றிருக்கிறார். வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும், தேனார் மலர்கொன்றை சேவகனார். தேன் சொரியும் கொன்றை மலரை சூடியவர். மலர்கொன்றை சேவகனார் சீர் ஒளி சேரானா. அதைத்தான் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்கார் விளங்கொழியாய் சிவபுராணம் சொல்லும். ஒளிர்கின்றவன், ஒளிரும் ஒளி பெற்றவன், ஜோதியானவன், சொற்றுணை வேதியன் ஜோதியானவன், அளவிறந்து பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவன். இந்த உலகத்து உயிர்கள், அளவில்லாத உலகத்து உயிர்கள் அனைத்திற்கும் தலைவனாக அரசனாக இருப்பவன் சிவபெருமான். அனைத்திற்கும் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா பாடுதுங்கான் அம்மானாய். அவர்கள் சேர்ந்து பாடுகின்ற பொழுது சிவபெருமானை பற்றிய புகழினை, அருளாற்றலினை
அவர்கள் பாடுவதாக மாணிக்கவாசகர் இந்த பாடலை அமைத்திருக்கிறார். நாமும் இறைவனுடைய திருவடிகளை வணங்குவோம். ஊனாய் உயிராய் உணர்வாய் சிவபெருமான் நம்முள் இருக்கட்டும். தேனாய் அமுதவுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் சிவபெருமான் நம்முள் இனிக்கட்டும். வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும் என்பது போல நமக்கு அனைத்து முக்தி நெறிகளையும் சிவபெருமான் தந்தருளட்டும். சீர்ஒளி சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பள்ளு இருக்கும் கோணாகி நின்றவா நமக்கும் சிவபெருமான் கோணாகி நிற்கட்டும். நமக்கு தலைவனாகி நிற்கட்டும். அருள் நெறி ஆற்றல், திருவடி பேறு ஆற்றல், பிறப்பறுத்தல் அனைத்தையும் நமக்கு சிவபெருமான் அருளி செய்யட்டும். நாம் தொடர்ந்து திருவாசகம் படிப்போம். இறையருளுக்கு பாத்தியமாவோம். திருவம்மானை அனைத்து பாடல்களையும் நாம் தொடர்ந்து படிப்போம், சிந்தனை செய்வோம். திருவாசகத்திலே திளைத்து வாழ்வியல் நெறிகளை அறிந்து கொள்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மீண்டும் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய்.